வழிபாட்டுக்குரிய வெள்ளிக்கிழமையில் காளியம்மனை பக்தி செய்யலாம். தசமகாச வித்யாக்களில் காளியும் ஒன்று. தேவி மகாத்மியத்தில் அவளை பற்றி புகழ்வாக சொல்கிறாங்க. காளி என்பது காலா என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்தது. இதற்கு கருமை மற்றும் காலம் என்று பொருள். காலத்தை கட்டுப்படுத்துபவள் காளி. காளி என்றாலே தலையை விரித்து கொண்டு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு கருப்பு நிறத்தில் அல்லது நீல நிறத்தில் ஆவேசமாக இருக்கும் காளி தேவி தான் நமக்கு தெரியும். காளி மெகா சாந்த சுரூபி. பகைவர்களை அல்லது கெட்டவர்களை பார்த்து தான் அவள் அப்படி ஆவேசமாக இருப்பாள். நம்மிடம் மிகவும் சாந்தமாக இருப்பாள். நிறைய காளி சாந்த சுரூபியாக இருக்கும் கோவில்கள் தமிழ்நாட்டில் உண்டு. மேற்கு வங்கத்தில் காளி முக்கிய வழிபாட்டு தெய்வம். கல்கத்தாங்கிறதே காளிக்கட்டா அப்படிங்கிற இதிலேருந்து மறுவனது தான் கல்கத்தா. நம்ம தமிழகத்தின் தலைநகரமான சென்னை மாநகரின் காவல் தெய்வமாக இருப்பவள் காளிகாம்பா. இப்படி காளி மிகவும் போற்றுதலுக்குரிய தெய்வம். உறையூரில் வெக்காளியம்மன் திருச்சி மாநகரையே காப்பாற்றுகிறாள். அப்படி ஒரு அற்புதமான சாந்த வடிவமான குழந்தை பேறு தரும் தெய்வம்தான் அஷ்டபுஜ காளி. அமைந்திருக்கும் இடம் கும்பகோணம் பாபநாசத்துக்கு நடுவில் திருநல்லூர் ஒரு திருமணத்தலம். அகத்தியருக்கு சுவாமி திருமண காட்சியை கொடுத்த தலம். சுவாமி பேர் கல்யாண சுந்தரர், அம்மா பேர் கிரி சுந்தரி. கல்யாணம் முடிந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்ப்பது மகப்பேறு, குழந்தை பேர் தான். அந்த மாதிரி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த கோவிலில் அருள்பாலிக்கும் அஷ்டபுஜ காளி மிகவும் வரப்பிரசாதியாக இருக்கிறாள். இவளுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். பின்னர் குழந்தை உருவானவுடன் வளைகாப்பு இவளுடைய சன்னதியிலே நடத்துவது மிகவும் சிறப்பு. இயல்பாக குழந்தை உண்டாகி வளைகாப்பு நடத்துபவர்கள் முதல் வளையலை அந்த பக்கத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இந்த அஷ்டபுஜ காளிக்கு தான் எடுத்து வைக்கிறாங்க. மிகவும் சிறப்பான கோவில் நல்லூர் அஷ்டபுஜ காளி. 8 கரங்கள் 8 ஆயுதங்கள், சாந்த ஸ்வரூபம், முதிர்ந்த சுமங்கலி போன்ற தோற்றம். ஒரு காலை குத்துக்காலிட்டு ஒரு காலை தொங்கவிட்டு அதி அற்புதமாக அருள் காட்சி தருகிறாள் திருநல்லூர் அஷ்டபுஜ காளி. காளி, ஹைமவதி, சிவா, த்ரீநயனா, காத்தியாயினி, பைரவின்னு அம்பாளுக்கு நாமம் உண்டு.